ஐயா வணக்கம். என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? நடசாத்தியாச்சே. சாமி கும்பிட்டாச்சு. என்ன உடம்புக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஐயா. பிரச்சனை என்னன்னு தெரிகிறவர் தான் பிரச்சனை. காலையில் ராஜாவை பார்த்தேன், எல்லா விவரமும் சொன்னேன். சேவலை நெந்து விட்டு அதை கருப்பருக்கு கொடுக்காதது தப்புத்தேன். வர்ற திருவிழாவில் படையல் போட்டு சேவலை கருப்பருக்கு கொடுத்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துடும். உங்கள் குடும்பமே ஒவ்வொன்று இருக்கும். வரட்டுமா ஐயா? வாங்க. எல்லா இடமும் தேடிட்டோம், எங்கேயும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக கிடச்சிடும்னு அப்பா ரொம்ப நம்பிக்கையாக இருக்கார். எதுக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. வேலை கீழே போயிட போகுது. என்ன பதிலே இல்லை? தமிழ பாரு, போலீஸ்ல சேர போறாரு. தமிழ் என்ன பண்ற? தமிழ் என்ன பண்ற? என்னாச்சு தமிழ் உனக்கு? ஐயா ஐயா, போதும் வா, விளையாடுனது போதும் வா. ஐயா சொன்ன மாதிரி பாப்பா வந்துருச்சு. எல்லாரும் வாங்க. பக் 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 எங்க? பக் 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 பக். இங்க இல்லையே, எங்க இருந்து சத்தம் வந்தது? அப்போ எங்கே போயிருக்கோம்? உள்ள போய் பாருங்க. பக் பக் பக். பக் 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 பக். என்னடா உள்ள எங்கேயும் இல்லையானே? பாப்பா கிடைச்சதா? இல்ல அத்தை, நாளை எங்கேயும் இல்லை சித்தப்பா. காணுமே ஆச்சு. சரி வாங்க, சரி நீ போய் தூங்க. எல்லா இடமும் தேறிட்டோம் மாமா. வீதியில் வேற ஏதோ சேவல் கத்தி இருக்கு. அரண்டவன் கணக்கு இருண்டதெல்லாம் பேயின்றது மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. வா தமிழ், போய் படுக்கலாம். ஏம்மா பாப்பாவை தேடுறீங்க? அது சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவல்மா, அதான். நேர்ந்து விடுறதுனா என்னம்மா? நம்ம கேட்டதை சாமி செஞ்சார்னா பதிலுக்கு நம்ம சாமிக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. அப்போ சாமியே நம்மள மாதிரி தானா? நம்ம ஏதாவது செஞ்சாதான் அவர் நமக்கு ஏதாவது செய்வாரா? நமக்கு என்ன செஞ்சாரு? நம்மளை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுறவர். அன்னைக்கு நமக்கு ஆக்சிடெண்ட் ஆக இருந்தப்போ கூட நம்ம எல்லாரையும் காப்பாற்றினது அவர் தான். அதுக்காக தான் நம்ம அவருக்கு பாப்பாவை கொடுக்குறோம். சாமி தான் பாப்பாவை கேட்டாரா? சாமி எப்படி கேட்பார் பாப்பாவை? அப்போ கேட்காத சாமிக்கு நம்ம ஏன் கொடுக்கணும்? எல்லாரையும் சாமி தான் காப்பாற்றுறாருனா அப்போ பாப்பாவையும் அவர் தானே காப்பாற்றணும்.
கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். ஐயா அதை பார்த்துக்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா வணக்கம். நான் வரட்டுமா? என்னண்ணே போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாமா சொன்னார்னு வந்துட்டோம். சேவெல்லாம் காணும்னு கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா அவங்க? என்ன பண்ணுறது, எல்லா இடமும் தேடியாச்சு. மாமாவுக்கு இன்ஸ்பெக்டர் தெரியுமா? பார்க்கலாம். சொல்லுங்க. தம்பி என்ன தெரியல? தெரியலையே. என்ன தம்பி, உங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் நான் வந்திருக்கேன். உங்கள் மாமனார் ராயப்படோட நண்பர் அவர் தான் எங்களை அனுப்பிச்சி வச்சார். ஓ, அந்த ஆள் சிநேகிதனா நீ? என்ன சமாதானம் பேச அமைச்சானா? கோவிச்சுட்டு புள்ள ஏற்றிட்டு போன ஓடுகாலி கழுதையெல்லாம் இனி நான் ஒன்றா சேர்த்துக்க மாட்டேன், போய் சொல்லு. இல்லை தம்பி, நான் வந்து என்னையா இல்லை இல்லைன்னு நடந்தது என்னன்னு உனக்கு தெரியுமா? தம்பி நாங்கள் வந்தது வந்தே எங்கள் சேவல் ஒன்று காணோம். சரியா போச்சு. உங்கள் ஊரில் எல்லாமே ஓடுகாலி தானோ? இல்லை தம்பி, அது சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவல். கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா. யோ, அவன் கோயிலில் உள்ள சாமியை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கிடைக்காம தர்றேன். நீ வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்ட சேவலை காணோம்னு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற. கிளம்புங்க தம்பி. கொஞ்சம் யோ, படித்தவளோட வந்திருக்கான்னு மரியாதை கொடுக்குறேன். இல்லைன்னா அந்த ஆள் பேர் சொன்னதுக்கே உன்னை தூக்கி உள்ள வச்சிருப்பேன். கிளம்புங்க. என்ன சேவலை காணாமா? கண்டுபிடிச்சி கொடுத்தா கண்டுபிடிச்சி தருவீங்களா? கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? பரவாயில்ல. எந்த ஊர்? கோட்டையூர். அந்த ஏரியானா பரட்டை. அவன் தான் எடுத்துருக்கணும். யாருங்க அவன்? அந்த ஏரியாவில் அவன் பெரிய கோழி திருடன். அவன் தான் அவங்க சேவலை திருடி இருக்கணும். அப்படின்னா நீங்களே அவனை பிடிச்சி சேவலை வாங்கி கொடுத்துருவீங்களா? கமிஷன் கொடுக்குறவனை கைது பண்ணுறது தொழில் தர்மம் இல்லை. வேணும்னா காட்டி கொடுக்குறேன். நேற்று வியாபாரம் ரொம்ப டல்லு. ஒரு சேவல் தான் கிடைச்சது. ஆனால் அது உங்கள் சேவலான்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடையாளம் ஏதாவது இருக்கா? அடையாளம் ரொம்ப சேட்டை செய்யுமோ? கையில் பிடிபடாதோ? ஆமாம். பயப்புள்ள படுத்து எடுத்துட்டான். பிடிக்கிறதுக்குள்ள பலப்பே சரியில்லையே. வேணாம் பரட்ட, அது சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவல். ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துடு. கோழி திருடி பழப்பு நடத்தினாலும் எனக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்குது. சாமி சேவலாக இருந்து நீங்கள் வலது காலில் சிவப்பு கயிறு கட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எடுத்துருக்க மாட்டேன். உங்கள் சேவலுக்கு நீங்கள் கட்டியிருந்தீங்களா? இல்லை, அது வீட்டில். ஓ, கட்டலையா? அது உங்கள் தப்பு. பின்ன என்னையா பண்ண? அப்போ விற்றுட்டேன். வித்த காசு வைத்தியம் பண்ணவே சரியாக போச்சு. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்கேயா வித்த? தயவு செய்து கொடுத்துறியா? அது சாமி சேவல் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஆமாம். வேணும்னா வந்துருமா? பார்த்தீங்கல்ல ஒரு கோழியை பிடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம்னு. உங்கள் சேவலால் என் உடம்பு போச்சு. உங்களால் இன்றைக்கி ஒரு சேவல் போச்சு. அதுக்கு ஒரு 200, இதுக்கு ஒரு 300, ஒரு 600 ரூபா கொடுத்தீங்கன்னா வாங்கினவனை காட்டுறேன். பயப்பட துரு துரு நமக்கு ஆட்டம் காட்டினா அதான் இங்கே வித்தேன். யோ, எங்க போறான் அவன்? என்னடா கணேசா, அவனுக்கு காணோம். ஒன்று செய்யுங்க, ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுத்துருப்பாங்க. அவனை பார்த்தா சொல்கிறேன். பார்த்தா சொல்றியா? கோழி வாங்கி தரேன்னு தானே காசு வாங்கினேன். வாங்கினவனை காட்டுறேன்னு தான் சொன்னேன், வாங்கி தரேன்னு சொல்லலை. இந்த போய் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. பொறுப்பு இல்லாமல் கோழியை தொலைச்சிட்டு பேச்சு வேற. போனா போதுன்னு விட்டா திருட்டு போய். தேடிக்கிட்டே இருந்தேன். அது சொந்த கோழி ஆடாது. இல்லைங்க, அது சாமிக்கு நேர்ந்து விட்ட கோழிங்க. நடுவுல வருதன்னிக்கா தாங்கலடா. பொன்னால பொய் சொல்லி பொண்டாட்டிட்ட வாங்கின காசெல்லாம் போச்சு. யோ, அதெல்லாம் விடியா. எங்க சேவல்? எப்படியா விழ முடியும்? பந்தயத்துல 300 ரூபா போச்சியா. அந்த சோகத்துல 500 ரூபாய்க்கு குடைச்சிட்டேன். அப்ப எங்க சேவல்? சேவல் சேவல் சேவல். என்ன இது? போனவங்க ஆளையும் காணோம், ஃபோனும் பண்ணல.
என்னாச்சுன்னு ஒரு தகவல் இல்லையே. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க ஆச்சி. நீங்கள் வேணா பாருங்க, போனவங்க வரும்போது கண்டிப்பாக பாப்பாவோட தான் வரப்போகிறாங்க. சும்மா கவலைப்பட்டுட்டு இருக்காதம்மா, கண்டிப்பாக கிடச்சிடும். தேனு புளி தீர்ந்து போச்சு, கொஞ்சம் மச்சிலேருந்து எடு. என்னாச்சு? ஒன்றும் தமிழ், தமிழ், அம்மா கூப்பிடுறாங்க. இங்க வா, இங்க வா. தெரியுதா? பாரு என்ன பாரு, புலி கூட. சண்டை கோழி ஆடுறாரு. டேய் மறுபடியும் முதல்ல இருந்தா டேய், உன் பொண்டாட்டிட்டு வாங்கின காசெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்கடா. முதல்ல உண்மையை சொல்கிறா, அந்த கோழி எங்க? பாய்கிட்ட 200 கொடுத்துட்டு உங்கள் சேவலை வாங்கிட்டு போங்க. காலை அது 250 கோழி. என்ன பாய், 200 தானே வாங்கினியா? வாங்கின விலைக்கு விற்க முடியுமா? எனக்கு 50 ரூபா வேணாமா? அது நியாயம். என்னடா விளையாடுறீங்களா? எங்ககிட்ட காசெல்லாம் வாங்கிட்டு ஏதோ உரிச்ச கோழியை காமிச்சு எங்க வீட்டு கோழிங்கிற இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்கள் சேவலுக்கு மச்சம் கிச்சம் எதுவும் இல்லையா? நம்ம சேவலாக இருக்காது. சேவலை கறிக்கடையில் வச்சுட்டான். அப்பா அது நம்ம கோழியா இருக்காது, கருப்பை நம்மளை கைவிட மாட்டான்னு சொல்லிட்டே இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல, ஒண்ணுமே புரியல. சரி அம்மாட்ட தான் சொல்ல வேண்டாம், நான் கூப்பிடுறேன். என்னம்மா ஆச்சு? இல்ல, ஒன்றும் விவரம் தெரியலையா? சரி விட, சரி சரி வாங்க. ஏய், ஸ்விட்ச் ஆஃப். ரூம்ல இருக்கு, போய் கூப்பிடுறேன். என்ன மறுபடியும் ஃபோனை காணுமா? ஆமாம். அக்கா ஃபோன்லேருந்து மிஸ் கால் கொடுக்க சொல்வியே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. டிப்ஸ் சார். ஏன்டா அப்படி? இங்கே தானே வச்சிருந்தேன். டேய் என் ஃபோன் எங்கடா? என்ன கேட்டா? டேய் உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். டேய் போடா. மா மாமா அங்கே தான் இருக்காங்களாம். மா திருப்பி கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. என்னடா? என் ஃபோன் எங்க? என்ன கேட்டா? ரூம்ல தானே வச்சிருந்தேன். எங்க போச்சு? எப்ப பாரு எங்கேயாவது வச்சிரு. எனக்கு என்ன ஜோஷியமா தெரியும் நீ எங்க வச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? யாருக்கும் இந்த வீட்டு பொறுப்பே இல்லை. இவனுக்கு இதே வேலை தேன்னு எல்லாத்தையும் தொலைச்சிருவான். பாப்பா பசங்க இருக்காங்க, ஒரு இருக்க மாட்டேங்குது. இவர் தான் ஆனால் லானா கானா சூனா சுவாமிகள். இந்த சுத்து வட்டாரத்திலே பெரிய ஜோசியர். இவர் வெத்தலை எடுத்து மை தடவி பார்த்தாருன்னா உலகமே தெரியுமா? அதில் நம்ம பாப்பா தெரியாதா என்ன? உங்களுக்கு வெத்தலை ஜோசியம் பார்க்கணுமா? ஆமா சாமி, ஆமா சாமி. முனியா வெத்தலை எடு. எப்பயாவது யாராச்சும் வராங்க, கையில் வச்சுட்டு இருக்க முடியுமா?
மூதேவி சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. வெத்தலை வேணுமா? இருக்கா? ஆ இருக்கு. எங்க வெத்தலையில தெரியுமா? வெத்தலை எதுங்கிறது முக்கியம் கிடையாது, போடுற மை தான் முக்கியம். ஓ, மை இருக்கா? அங்காள பரமேஸ்வரி பாகம்பரியா வெட்டுடையா காளி, பூச முடியும் முன்னே புண்ணியனே உன் காவல், மண்டு முடியும் மட்டும் மன்னவனே உன் காவல், வடக்கு பார்த்த எல்லைக்கு வல்லவனே உனை அழைத்தேன், தெற்கு பார்த்த எல்லைக்கு தென்னவனே உனை அழைத்தேன், ஊரு தடம் பிடித்து உத்தமரே வாரும் ஐயா, ஊரு தடம் பிடித்து உத்தமரே வாரும் ஐயா. தெரியுது 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 தெரியுது, வீடு தெரியுது வீடு தெரியுது, வீடு தெரியுதா? வீட்டை திறந்தா வாசல் தெரியுது, வாசல் தெரியுதா? வாசலை திறந்தா கதவு தெரியுது, கதவு தெரியுது. சாமி, வாசலும் கதவும் ஒண்ணு தானே, முற்றம் தெரியலையா? முத்தம் தெரியுது முத்தம் தெரியுது, முத்தத்தை தாண்டி கன்னி மூளை ஈசானிய மூளை, ஈசானிய மூளைய தாண்டி போனா, ஈசானிய மூளைய தாண்டி போனா கொஞ்சம் இருட்டா இருக்கே. ஆச்சி, வீட்டில் யாராச்சும் இருந்தால் ஃபோன் பண்ணி லைட்டை போட சொல்லுங்க, இருட்டா தெரியுதான். இப்படி மைய போட்டிருந்தா இருட்டா தெரியாம சுண்ணாம்பு போடணும். இப்ப பாருங்க, என்ன தெரியுது? சேவல் தெரியுதா? தெரியுது தெரியுது. ஆச்சி, சேவல் தெரியுதா? தெரியுதா? எங்க தெரியுது? நல்லா பாருங்க, சேவல் தெரியுதா? எங்க தெரியுது? தெரியலையா? வீட்ல தான் இருக்கு. வச்சதொரு தச்சனைக்கு வகை பிரித்து பாருமையா, வச்சதொரு தச்சனைக்கு வகை பிரித்து பாருமையா, வச்சதொரு வெத்தலைக்கு வகை பிரித்து சொல்லுமப்பா. ஏதோ ஒரு போக்கில் தெரியுதுன்னு சொல்லிட்டீங்க. நானாடா சொன்னேன். ஒட்டு மொத்த குடும்பம் சேவல் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கு. சேவல் மட்டும் கிடைக்கல, நம்ம பலி தான். இவ்வளோ பெரிய வீட்டில் ஆழத்தினாலே கிடைக்காது, அதுவும் இல்லாத செவலை எப்படா தட்டுறது? பாதி வீடு தர்றதுக்குள்ளேயே பொழுது சாஞ்சிடும். பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் வெத்தலை ஜோசியம் பழிக்காதே பழிக்காதே. எப்போ இருந்து? இப்ப இருந்து. ஓ, ஓகே ஓகே. 30 கோழி முட்டை 300 சாராயம் 300 சாராயம். தெரியுது தெரியுது, வீட்டை திறந்தா வாசல் தெரியுது, வாசலை திறந்தா கதவு தெரியுது. எத்தனை தின்னாலும் வெத்தலை தின்னா போல, வெத்தலை வழி போக்கு வேண்டும் ஒரு மனப்போக்கு, வச்சதொரு தச்சனைக்கு வகை பிரித்து சொல்லுமப்பா. ஈசானிய மூளை இடப்பக்கம் தென்மூளை, தென்மூளை ஓரத்துல தெப்பம் இருக்குதம்மா. கன்னி மூளை கரட்டு மூளை, கீழ்பக்கம் கரட்டு மூளை, ஓரத்துல கட்டம் இருக்குதம்மா. கரட்டு மூளை ஓரத்துல கட்டம் இருக்குதம்மா. போலீஸை பார்த்தா திருடன் பயந்தானே ஆகணும். களவு போன வஸ்துவ கண் கொண்டு காட்டுமப்பா. முத்தம் தெரியுது, மூளை தெரியுது, மூளை முழுக்கெல்லாம் இருட்டா தெரியுது. எங்க இருக்க, எந்த திசை இருக்க? சாமி, நிறுத்துங்க. எங்க வீட்டை எங்களுக்கு சுத்தி காட்டுறீங்களா? எங்க இருக்குன்னு ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. சும்மா என்ன நடந்துக்கிட்டு. அந்த அப்பவே சொன்னால இருட்டா தெரியுதுன்னு தேடித்தான் பார்க்கணும். இருட்டான இடமா? எங்க வீட்டுல இருட்டான இடம்னா மச்சி தான் இருக்கு. சேவல் என்ன மச்சிலியா இருக்க போகுது?
என்னடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ? என்ன நீ? உனக்கு தெரியாது. என் புள்ள அந்த மாதிரிலாம் இல்ல. பின்னாடி சுத்துறியா? என்னது இது மீனாட்சி? என்னமா பேசுற நீ? சாமி சேவலை தேடுறேன்னு கோழியும் சேர்த்து பிடிச்சிட்டீங்க. பெரிய ஆள் தான் நீங்க. மூதேவி சும்மா இரு. மொத்த பிரச்சனையில நம்மள மறந்துட்டாங்களே, நிம்மதியா இருக்கேன். அப்பப்பப்ப. ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குள்ள நம்ம படுற பாடு நாய் புலப்படா. என்ன